செங்கோட்டையன் அன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இவர் நல்லதை சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. அமித்ஷா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஒண்ணு பேசுறாரு, நயினார் ஒண்ணு பேசுறாருன்னு சொல்லிட்டு பிஜேபி வேற விதமான ஒரு கேம் ஆடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? தினகரன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க எடப்பாடியை மாத்தலான்னு இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா ஒருவேளை சொல்லி இருந்தா அவர் அமைதியா இருப்பாரா, இல்ல இன்னைக்கு போருக்கு கிளம்பிடுவாரா? செங்கோட்டையன் ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி மாறுவாரு. அந்த ஏக்நாத் ஷிண்டே என்னத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியா தான் இருக்கும். அந்த பிஜேபியை தமிழ் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி கழுத்த இருக்கிற வேலை செய்யற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி போட்டு அம்பலப்படுத்தும். குறைஞ்சபட்சம் பிஜேபியுடைய மாநில துணைத் தளபதி ராஜினாமா செய்கிறேன் கே.பி. ராமலிங்கம் சொல்லி இருந்தா அவர்கிட்ட நேர்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ராமலிங்கம் அப்ப ஏன் மியாவுன்னு உட்காந்துருந்தார்? இடையில வேலுமணி போனாரு, தங்கமணி எல்லாம் இடையில பார்த்தாரு. இந்த ரெண்டு பேரையும் நம்பாம எடப்பாடியே சில பேர் அனுப்புறாரு. அதெல்லாம் டூல் ஸ்க்ரூ டிரைவரா இல்ல சுத்தியலா? இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு தான் நயினா நாகேந்திர வேலை செய்யணுமே தவிர எடப்பாடிக்கு பயந்து அவருக்கு இன்னும் வெளிப்படையா சொன்னா அவருக்கு சேவகம் செய்வது உங்கள் வேலை அல்ல. நீங்க முதலமைச்சர் ஆகணும்னான்னு தான் ஆரம்பிச்சாங்க அந்த பேச்சு. வரிக்கு வரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சில நாகரிகம் கருதி சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன். சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால், பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ்பால், நன்மை முழுமை. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்.பி. லட்சுமணன் அவர்களா சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுகல செங்கோட்டையன் எழுப்பியிருக்கிற போர்க்குரல் மீண்டும் ஒரு கலகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்கதா ஒரு தகவல் வருது. அவர் ராமர் கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அமித்ஷாவை நேரில் சந்திச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமித்ஷா அவர் ராமரா பாக்குறாரான்னு தெரியல. இது நகைச்சுவையோ அவருடைய இறை நம்பிக்கை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபிக்கு அண்ணா ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் முக்கியமான அரசியல் நகர்கள் அத்தனையிலையும் பிஜேபியினுடைய கைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கிறது. அதை யாருமே மறுக்க முடியாது. எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை என்டிஏவுக்குள் கொண்டு வந்து அந்த பிரஸ் மீட் வச்சார் இல்லையா அமித்ஷா, அதுல ஒரு வார்த்தை சொன்னார். அது உட்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம். அது வெளியில சொல்ற ஒரு நாகரிகமான வார்த்தை. முழுக்க பிஜேபி தான் இங்க சில சேஷ்டைகளை, சில நல்லதுன்னு அவங்க நினைச்சு செய்யறதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவர் எடப்பாடி கூட்டணிக்கு வருவதற்கு முன்பாக செங்கோட்டையனை இதே மாதிரி டெல்லிக்கு அழைச்சி பேசி சில விஷயங்களுக்கு தயார்படுத்தி வைத்ததும் அதே பிஜேபி தான். இப்போ ஏதோ உங்களை நம்பி நான் அப்படி பிரஸ் மீட் வச்சுட்டேன் அப்படின்லாம் கெஞ்ச போறதெல்லாம் சில பேர் அப்படி நான் பார்க்கல. அந்த அளவுக்கு அரசியல் புரியாதவர் அல்ல செங்கோட்டையன். யார் சொல்லி தூண்டி விட்டாலும் ஒரு பிரஸ் மீட்டை வச்சோம்னா, இந்த கருத்துக்களை சொன்னா எடப்பாடி என்ன நினைப்பார், என்ன தொண்டர்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதையெல்லாம் தெரியாதவர் அல்ல செங்கோட்டையன். இந்த பிரஸ் மீட்ல கூட கவனமா தான் வார்த்தைகளை பயன்படுத்தி தெரிஞ்சுதான். இந்த பிரஸ் மீட்னு ஒண்ணு வச்சுட்டாலே இது கலக குரலா, நீங்க கலக குரல் வார்த்தையை பயன்படுத்துனீங்க. இல்ல தொண்டருடைய உணர்வுன்னு நான் சொல்லுவேன். இவர் கூட பேசலன்னா வேற யார் தான் பேசுவா? அப்புறம் அந்த அம்மா ஆன்மா யாரையுமே மன்னிக்காது. நல்ல வேளை செங்கோட்டையனாவது பேசினாரு. இப்படி சில பேர் பேசுறான். இதனால தனக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு வரும் என்பது மிக நிச்சயமாக தெரிந்திருந்தோம். கட்சியின் நலனுக்காகன்னு சொல்லி அவர் பேசினப்போ, அவர் அன்னைக்கு பேசின வார்த்தையில எனக்கு இவ்வளவெல்லாம் நீங்க தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறீங்க, நீங்க ஒதுங்கிக்கங்க, சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்து நான் பொதுச்செயலாளர் ஆயிடுறேன் செங்கோட்டையன் சொன்னாரா? இல்ல. முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க விளைவிக்கோங்க சொன்னாரா? சொல்லல. நீங்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும், நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலப்படணும், ஒற்றுமைப்படுத்தணும்னு சொல்றேன். நீங்கள் செய்ய தவறினால் உங்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவேன்னு அவர் சொல்லல. நீங்கள் செய்ய தவறினால் 10 நாளுக்குள்ள நான் அந்த முயற்சி எடுப்பேன், ஒண்ணுபடுத்தி உங்ககிட்ட தான் கொண்டு வந்து சேர்ப்பேங்கிறார். அதிமுக கொண்டு வந்து சேர்ப்பேங்கிறார். சோ கட்சி விரோத நடவடிக்கையா நீங்க உட்கார்ந்து ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்காது. என்னப்பா என்ன இருந்தாலும் ஒரு பொய்ச்சாளருக்கு எதிராக போய் காலக்கெடு விதிக்கலாமான்னு கேட்டா, ஆமா, கட்சி நடவடிக்கையை, கட்சி விதிகளை மீறிய செயல்தான். இந்த சூழலை ஏற்படுத்தினது யார்? திடீர்னு பிரஸ் மீட் வச்சுட்டாரா? இல்ல நான் 5ஆம் தேதி சந்திப்பேன்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொன்னா உடனே ஓடோடி போய் எடப்பாடி கேட்டுறணும், அதுவும் நல்லதில்ல. ஒரு தலைவர் அந்த ஸ்தானத்துல இருந்து இறங்கி போய் பேசணும் அவசியம் இல்லை. ஆனால் எம்ஜிஆரே என்ன பண்ணார், ஜெயலலிதாவே என்ன பண்ணார்னு செங்கோட்டை சில உதாரணங்கள் தன் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை டைப் பண்ணி நீட்டா மடிச்சு கவர்ல வச்சு கவர்னர்கிட்ட போய் கொடுத்த எஸ்டிஎஸ்ஐ மன்னிச்சு சேர்த்துக்கிட்டவர் எம்ஜிஆர். நான் கூசுகிற காது கூசுகிற வார்த்தைகளை சொல்லி விமர்சித்த போதும் கூட, தன்னை விமர்சித்த போதும் அந்த காளிமுத்துவை தான் வணங்குகிற இடத்தில் வைத்தவர் ஜெயலலிதா. இந்த உதாரணங்கள்லாம் எடப்பாடி அவர்களுக்கு தெரியாம அதெல்லாம் சொல்லி தெரியலையோ இல்ல ஞாபகப்படுத்துங்கன்னா சொல்லி காட்டுறாரு. சரி, அப்ப கூட அதை வச்சுதான் சொல்றாரா? ஜூன் 5ஆம் தேதி நினைக்கிறேன் 2024 கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து ஒரு மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் சந்திச்சாங்க. அதுல செங்கோட்டைன்னு ஒருத்தர் போய் என்ன சொன்னாங்க, 2 தோல்வியை சந்திச்சிட்டியே, பொது தேர்தலே 2, இந்த 8 தோல்வி பழனிசாமி அதெல்லாம் விடுங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. உண்மையா இருந்தா கூட அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த மாட்டேன். 2 பொது தேர்தலில் நீங்க சொன்னதை கேட்டோம்,
நம்பிக்கையோட களமிறங்கணும். மக்கள் ஏத்துக்கல, நமக்கு பெரிய வெற்றி கிடைக்கல. 21 ஆட்சியை இழந்தோம். யாருமே வேணான்னு சொன்னீங்க, நாங்களும் ஏத்துக்கிட்டோம், ஆட்சியை இழந்தோம். 24 பிஜேபி அணி விட்டு வெளியே வந்தோம். மெகா கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணோம், நடக்கல. மக்கள் நம்மளை ஏத்துக்கல. 40ல் 4 இல்லை, 1 கூட நம்மளை ஜெயிக்க வைக்கல. ஸோ இனிமேலும் உங்களை நாங்கள் மீண்டும் முதலமைச்சராக்கும்னு சொல்ல போறோம், பிரச்சாரத்தை தொடங்க போறோம் 26 நோக்கி. கட்சி அப்படி சவுத்தில் இல்லை, டெல்டால இல்லை, கரைஞ்சு போச்சு. 7 தொகுதியில் டெபாசிட் போற அளவுக்கு கட்சியினுடைய வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய தோல்வி கிடையாது. கட்சியை பலப்படுத்தணும், எல்லாரும் ஒண்ணு சேரணும் தான் அப்பயும் போய் சொன்னாங்க. அதுல இந்த செங்கோட்டைன்னு ஒருத்தர், முன்னாள் அமைச்சர் சந்திச்சதா நீங்களும் முன்னாடியே ஆமா, சொல்லிருந்தீங்க. 14 மாசத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் இந்த கருத்தை சொல்லிட்டார். சரி, அதை விவாதிக்கு நம்ம திரும்ப பேசுவோம்னு தான் எந்திரிச்சாங்க. அன்னைக்கு ஒரு நல்லது நடக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, செங்கோட்டையன் உட்பட. இவர் அதை பத்தி விவாதிப்பாருன்னு பார்த்தா அந்த சந்திப்பே நடக்கலைன்னு போய் சொன்னார். அப்ப செங்கோட்டையன் அன்னைக்கே ஒரு முடிவுக்கு வந்துட்டார், இவர் நல்லதை சொன்னா காது கொடுத்து கேட்க மாட்டாரு. நபர் பொறுத்து பார்க்கிறார். சில உள்ளூர் அரசியலும் சேருது. அதுல இவருக்கு எதிரானவர்களுக்கு அமைப்பு சாலை பதவி கொடுத்ததாவது பவானி சாகர் நினைக்கிறேன், அந்த பக்கத்துக்காரர் கொடுத்ததுக்கு அமைப்பு சாலை பதவி கொடுக்குறாங்க. அவர் செங்கோட்டையனுக்கு எதிரணி. ஸோ உள்ளூர் தனிப்பட்ட கோபமும் இருக்கும், தனிப்பட்ட முறையிலையும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. கட்சிக்கு பொது பார்வை பார்த்து நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாரு. எடப்பாடியின் நன்மைக்கு சொன்னா கூட காது கொடுத்து இனிமேலும் நம்ம ஏன் மௌனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் செங்கோட்டையன் இப்படி பேசியிருப்பாரே தவிர, ஸ்டாலின் தூண்டி விட்டார், அமித்ஷா கீ கொடுத்தார். சார், செங்கோட்டை என்ன பொம்மையா இல்ல சின்ன குழந்தையா? இல்ல, இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துட்டு அடுத்த நாளே போய் அமித்ஷாவை பார்க்கும்போது இன்னும் அந்த கேள்வி வலுவடையுது இல்லையா? அது பார்க்கட்டும், வெளியில வந்தா செங்கோட்டையன் அம்பலப்படட்டும். நான் ஒன்று சொல்லட்டுமா, அண்ணா திமுகவின் ஒற்றுமைக்கு நீங்க பாவம் பண்ணவங்க தான் சார் பரிகாரம் பண்ணணும். இந்த இயக்கத்தை பிளந்தது பிஜேபி தான். செங்கோட்டையின் மூலமா ஒற்றுமை ஏற்படுத்தினா தாராளமா வரவேற்பேன் நான். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலுக்கு இன்னும் சில 10 ஆண்டுகளுக்காவது திமுகவும் அண்ணா திமுகவும் வலுவோடு இருப்பது அவசியம். அப்படின்னா தனிப்பட்ட வகையில அதிமுகவை ஒன்று சேர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமா இருக்கா பாஜக? ஒரு பக்கம் பார்த்தோன்னா பலவீனமால இல்ல, எல்லா சாகசங்களும் நிறைந்தவர்கள் தான், அத்தனை திறமைகளும் வாய்க்கப்பெற்றவர்கள் தான். ஏனோ அமித்ஷா கள்ள மௌனம் காக்குறார் தமிழ்நாட்டு அரசியல்ல. அப்போ இதெல்லாம் வச்சு ரிசல்ட் எதை நோக்கி போகுது? ரொம்ப சுலபமா திமுக ஜெயிக்கும். அப்போ உங்க உண்மையான நோக்கம் திமுகவை ஜெயிக்க வைக்கிறதானா? சித்தாந்த எதிரி, கொள்கை எதிரி எல்லாம் வெளியில மேடைகள்ல தானா? இந்த பாஜக செங்கோட்டையனை டூலா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கா? நேரடியாவே அவங்களால முடியும். டூலா பயன்படுத்துறாங்கன்னு நிரூபணமான பிறகுதான் அதுக்கு நான் பதில் சொல்லுவேனே தவிர, ஒரு மூச்சு. இப்போ இடையில வேலுமணி போனாரு, தங்கமணி எல்லாம் இடையில பார்த்தாரு. இந்த 2 பேரையும் நம்பாம எடப்பாடியே சில பேர் அனுப்புறாரு. அதெல்லாம் டூல் ஸ்க்ரூ டிரைவரா இல்ல சுத்தியலா? அப்படி சொல்ல வேண்டாம். ஒரு கம்யூனிகேஷன் கம்ஃபர்ட்டுக்கு அவங்க சில பேரை வச்சுப்பாங்க. ஆட்சியில் இருக்கிற போது தங்கமணி வேலுமணி மட்டும்தான் போவாங்க. கேட்டா தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய நிதியை பெறுவதற்காக நிர்மலா சீதாராமனை சந்தித்தோம். எங்க ரயில்வே நிதிக்கு எதுக்கு இவங்களை பாக்குறீங்க? அந்த ஊரக வளர்ச்சித்துறையில வர வேண்டிய நிதிக்கு எதுக்கு நிர்மலா சீதாராமனை பாக்குறீங்க? அவர் பாதுகாப்புத்துறை நிதி அமைச்சர் இருந்தாலும் பரவாயில்ல, பாதுகாப்புத்துறை அமைச்சராக போய் பார்த்தாங்க. அது சொல்ல. அப்போ ஏதோ அரசியலுக்காக தான் போயிருக்காங்க. அப்ப எல்லாம் அனுப்பும்போது நல்லா இருந்துச்சு அது உங்களுக்கு? செங்கோட்டை பொறுத்த நியாயப்படுத்தல. என்ன நடந்தாலும் இந்த இயக்கம் ஒன்றுபட்டா நல்லதுங்கிற அந்த பொது பார்வை பாக்குறேன் நான். இல்ல, ஏன்னா கூட்டணியில இருந்த ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க நேரம் கொடுக்காத பிஜேபி தலைமை இப்ப இவர் பாத்துக்காரான்னு முதல்ல அதிகாரப்பூர்வமா வரட்டும். ஒண்ணு இன்னொன்னு சொல்லட்டுமா, நான் ஏன் அமித்ஷா திமுக ஆட்சிக்கு வர்றதை விரும்புறாரோன்னு சும்மா சொல்லல சார். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், வரப்போறார். நான் வரவேற்கிறதுக்கோ அல்லது வழி அனுப்புறதுக்கோ பாக்குறேன். அப்போ 2 நிமிஷம் பாத்துக்கிறேன்னு ஓபிஎஸ் சொல்ல அனுப்புறார், பதில் இல்லை. பத்திரிகையாளர்கிட்ட ஓப்பனா சொல்றாரு, பதில் இல்லை. வந்துட்டும் போயிடுறார், நான் பார்க்கணும்னு நினைச்சேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்கிறார். இவ்வளவுலாம் நடந்த பிறகு நயினார் நாகேந்திரன் சொல்றார், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னார். சார், ஊர் உலகமே பேசுது. ஓபிஎஸ் கதறாரு, உங்களுக்கு ஃபோன் பண்ண நான் எடுக்கலைங்கிறாரு, நீ என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் காமிச்சார், டபுள் டிக்கெட் எடுத்து காமிச்சார், டெலிவரி ஆயிடுச்சு, நீங்க படிச்சுட்டீங்கன்னு அம்பலப்படுத்தினார். நயினார் நாகேந்திரன் ரொம்ப வெளிப்படையா சொன்னா, எடப்பாடிக்கு பயந்து ஓபிஎஸ் கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தார். அப்ப அந்த கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம்னு தினகரன் சொன்ன வார்த்தை பொய்யல்ல. கண்ணால் பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம சொல்றோம், அது உண்மைதான். சரி, அவர் வெளியே போயிட்டார்ல. அவர் வெளியே போன பிறகு தினகரன் ஒரு வார்த்தை சொன்னார், ஓபிஎஸ் வெளியே போனது வருத்தம் தான், தமிழ்நாட்டு தலைவர் விடுங்க, டெல்லியிலிருந்து யாராவது பேசினால் ஓபிஎஸ் சமாதானம் அடைவார், அவர் மீண்டும் வருவார், வரணும் அப்படின்னு தினகரன் சொல்றாருல. 2 தடவை 3 தடவை சொல்றாரு. நயினார் என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாடு தலைவர் என்கிற முறையில தலைமைக்கு எடுத்து சொல்லியிருக்கணும், நட்டாஜி நீங்க பேசுங்க, அமித்ஷாஜி கிட்ட சொல்லுங்க, யாரையாவது விட்டு ஓபிஎஸ் பேசினா திரும்பி வந்துருவார். ஒரு முயற்சி எடுக்கல. இப்படி இருந்துட்டு இருக்கிற போதே ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, தன் கட்சியினுடைய வெள்ளி விழான்னு நினைக்கிறேன், திண்டுக்கல்ல நடக்குது. என்டிஏவில் அவர் இருக்கிறதுனால என்டிஏ தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ தினகரனை கூப்பிடல. நயினார் இல்ல, எடப்பாடி கிட்ட கேட்டிருப்பார் ஜான் பாண்டியன், கூப்பிடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆச்சரியம் இல்லை, அவர் வந்தா நான் வரமாட்டேன்னு கூட சொல்லியிருப்பார்.
இவர் போல நத்த விஸ்வநாதனையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் அனுப்பிச்சு விட்டாரு. இருக்கட்டும், அதிமுக சார்பாக பிரதிநிதி போறாங்க. நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்டிருப்பாரு. அப்ப நயினார் என்ன சொல்லியிருக்கணும்? சார் எடப்பாடி வராரான்னு பாருங்க, அவர் வந்தா ஒரே மேடையில உட்கார வைக்கிறது சங்கடம், அவர் வரலைன்னா தினகரனை கூப்பிடுங்க. இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் வேலை செய்யணுமே தவிர எடப்பாடிக்கு பயந்து அவருக்கு இன்னும் வெளிப்படையா சொன்னா அவருக்கு சேவகம் செய்வது உங்கள் வேலை அல்ல. இதைத்தான் தினகரன் சொல்றாரு. டிடி தினகரன் வந்து நயினாரை தான் குற்றம் சாட்ட சொல்றாரு. கம்யூனிகேஷன் கேப்னு அண்ணாமலை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார். ஜி.கே. வாசன் ஒரு நிகழ்ச்சி பண்றாரு. அது அரசியல் நிகழ்ச்சி அல்ல, மூப்பனாரால் மதிக்கப்படுகிறவர்கள் ஒருத்தர் தினகரன். அந்த தஞ்சாவூர்காரங்களுக்கு தெரியும் எவ்வளவு நெருக்கமா 2 பேர் இருந்தாங்க. ஏன் பிள்ளை மாதிரினே சொல்லுவார், அவர் அவ்வளவு நெருக்கம். அவர் அந்த தினகரனை என்டிஏவில் இருக்க எல்லாரையும் வாசன் கூப்பிடுறாரு. என்டிஏவுக்கு இன்னும் வரேன்னு சொல்லாத பிரேமலதாவை கூப்பிடுறாரு. அவர் சுதீஷ் அனுப்பி வைக்கிறார். என்டிஏல தான் ஓபிஎஸ் வெளியேறின பிறகும் நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு சொன்ன தினகரனை கூப்பிடல. அவரும் எல்லாத்துக்கும் அவரும் எடப்பாடியிடம் கேட்காமல் இருக்க மாட்டார், எடப்பாடி ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். ஏத்துக்கிறேன். நயினார்ட்ட கேட்டாரா கேட்கலையா? நயினார் அதுக்கு சொன்ன பதில் என்ன? மனசாட்சிப்படி வாசனும் முதல்ல வெளியே சொல்லணும், நயினாரும் அதை சொல்லணும். என்கிட்ட கேட்கவே இல்லைன்னா இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, ஜான் பாண்டி நிகழ்ச்சிக்கு கூப்பிடலன்னு கம்யூனிகேஷன் கேப்னு சொல்லி நம்ம சமாளிச்சோமே, தினகரனை கூப்பிடுங்கன்னு சொல்லிருக்க வேண்டிய நபர் யார்? நயினார் நாகேந்திரன் தான் கூப்பிட்டு. மத்திய தலைமையோட அனுமதி இல்லாம செய்வார் சார். இதெல்லாம் அனுமதிக்கு சார் மூப்பனார் நிகழ்ச்சி நடக்குது, அவரை கூப்பிடலாம எதுக்கு சார்? ஒரு பொது நிகழ்ச்சி வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வேணான்னு கூட மத்தியில முடிவு எடுத்துருக்காங்க. அதத்தான். அப்போ உங்க நோக்கம் புரியுதா? அப்ப அமலப்படுத்துங்க அந்த பிஜேபியை. தமிழ்நாடு இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இப்படி கழுத்த இருக்கிற வேலை செய்யற கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி போட்டு அம்பலப்படுத்தணும். அரசியலுக்கு வர நினைக்கிற இளைஞர்கள் முதல்ல இந்த டிடிவி தினகரன் வந்து என்ன சொல்றாருன்னா நயினாரை தான் வந்து காயின் பண்றாரு ஒழிய அமித்ஷாவை இன்னும் நம்புறதா சொல்றாரு. நீங்க சொன்னதுனால உங்க கருத்து அது. மத்திய தலைமை சொல்லாமல் நயினார் நாகேந்திரன் நடந்திருப்பாரான்னு தினகரன் ஒரு பார்வை பாக்குறார். எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. அதை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. தினகரன் ஓபிஎஸ் இருக்கிறாங்களா இல்லையா எல்லாவற்றையும் நயினார் சொல்றாரு, எடப்பாடி முடிவு செய்வார் அப்படின்னு. யார் சொல்றா? நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லிவிட்டு சில நேரத்துல சொல்லுவாங்க, அண்ணாமலை தொடங்கி எல்முருகன் தமிழிசை எல்லாம் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அமித்ஷா. பிஜேபி அதிமுக கூட்டணியை இறுதி முடிவை அவரே எடுப்பாருங்கிறாங்க. யதார்த்தமான உண்மை அதிகாரம் அமித்ஷாட்ட தான் இருக்கு. அந்த அமித்ஷா சொன்ன அதிகாரப்பூர்வமான கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? லேட்டஸ்ட் திமுக ஆட்சி விரட்டப்படும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். கம்மாவை எங்க போறோம் அப்புறம் வச்சுக்கோ. கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி அமைக்குமான்னு அதிமுகவில் இருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார். எடுத்து பாருங்க. ஆமா, அதுதான். அதை வச்சுதான் எல்லாம் அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அப்படின்னு ஒரு தகவல் அப்ப வெளில. ஏன் செல்லூர் ராஜுக்கு அந்த தகுதி இல்லையா? ராஜேந்திர பாலாஜிக்கு இல்லையா? யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப என்ன ரீட் பண்றோம்? தினகரன் என்ன சொல்ற? அமித்ஷா சொல்றதுதான் சரி, இறுதி முடிவு. நீங்க சொன்னதை நானும் ஏத்துக்கிறேன். அந்த அமித்ஷா அதிமுக இருந்து ஒருவர் வருவார்னு தான் சொன்னாரே தவிர இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி தான் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷா வாயில இருந்து வரவே இல்லை. அப்படி வந்திருந்தா அவர் கொடுத்த பேட்டியை காட்டுங்க, ஒரு கிளிப்பிங்க காட்டுங்க. இந்த வார்த்தையை பூரா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். எனக்காக நான் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு தேவை அது. அதனாலதான் டிடிவி அவர்கள் நயினாரை மட்டும் காயின் பண்றாரு. ஏன்னா அமித்ஷா சொல்லாத விஷயத்த நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு என்ன கட்டாயம் வந்துச்சு? அமித்ஷாவே என்ன வாய் திறந்து சொல்லலையே, அப்புறம் அப்படி விட்டுருவாங்களா? சும்மா விட்டுருவாங்க? அமித்ஷா வந்து சொல்லாத விஷயத்தை இவர் சொன்னா நம்ம விட்டுட்டு கவனமா இருக்கீங்களே. சரி, இன்னொன்னு தினமலர்ல செய்தி வச்சு அவர் நேற்று விளக்கமா சொல்லியிருக்காரு. அந்த டிடிவி சார் பேசி விளக்கமா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் வரேன், நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கடைசியா அமித்ஷா எப்போ வந்தா திருநெல்வேலியில் நடந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வர்றாரு. அவர் வந்துட்டு போயிடுறார். அந்த மேடையில எல்லோரும் ஆச்சரியப்படுற மாதிரி, விவாதக்கு தலைப்பு கிடைக்கிற மாதிரி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கும் வரை நான் ஓயவே கூடாது அப்படின்னு யார் பேசினா? அண்ணாமலை பேசினார். எந்த அண்ணாமலை? தற்குறி என்று எடப்பாடியை ஒரு காலத்தில் விமர்சித்த, போன ஜென்மத்துல இல்ல ஒரு வருஷம் முன்னாடி சொன்ன அண்ணாமலை அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக்குற வரைக்கும் ஓயவே கூடாதுன்னு சபதம் போடுறாருன்னு சொன்ன போது அமித்ஷா சொல்லிதான் அவர் பேசினார்னு தினமலர்ல முக்கா பக்கத்துக்கு எழுதுறாங்க. அப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல. வாங்கிட்டு தான் வரேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க இருக்கிற தலைவர்களும் ஆமா அமித்ஷா சொன்னார். நான் கேட்கிறேன் சார், அண்ணாமலை கிட்ட குசு குசுன்னு காதுல சொல்லி நயினார் நாகேந்திரன் அப்படி இந்த காதை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டு ரகசியமா சொல்ற விஷயமா சார் இது? அரைக்குவல் விடுக்கணும் சார். அமித்ஷா மைக் முன்னாடி வந்து அண்ணாமலை சொன்ன பிறகு கூட நம்ம சகோதரர் அண்ணாமலைஜி சொன்ன மாதிரி எடப்பாடி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புறோம், எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறோம். யார் சொல்லியிருக்கணும்? அமித்ஷா சொல்லியிருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் சொன்னாரா? இல்ல, அப்போ சொன்னாரான்னு கேக்குறதுக்கு முதல்ல பயில சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா காட்டுங்க, நான் என் வார்த்தைகளை திரும்ப வாங்கிக்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் சொல்ல. அப்ப அவர் மனசுல வேற ஏதோ இருக்கும்னு ஒரு சந்தேகம்
ஒரு பத்திரிகைக்காரனா இருக்குமா இருக்காதா? இல்ல அமித்ஷா மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஒண்ணு பேசுறாரு, நயினார் ஒண்ணு பேசுறாருன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து வேற விதமான ஒரு கேம் ஆடுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கேமினுடைய விளைவை தான் நான் பாக்குறேன். அது திமுகவை மிகச் சுலபமாக ஆட்சியில் அமர்த்தும். அப்ப அமித்ஷாவுடைய நோக்கம் அதுதானா? ஆனா டிடிவி தினகரன் நேரடியா அதை கேட்க மாட்டாரு, நயினாரை மட்டும் தானே சொல்றாரு. ஏன்னா வரட்டுங்க, அவர் இன்னைக்கு வரைக்கும் இப்போ அமித்ஷா எடப்பாடி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா சொல்லிட்டாருன்னா அமித்ஷா கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, என்டிஏவில் மீண்டும் சேருகிற பேச்சுக்கே இடம் இல்லைன்ட்டு அவர் இன்னொரு பிரஸ் மீட் வைக்கலைன்னா அப்புறம் கேளுங்க, அதை நம்ம விவாதிப்போம். அமித்ஷாவுக்கு பயப்படுறாரு, நம்மளே சேர்ந்து விமர்சிக்கலாம். அமித்ஷா வேலை வரலையே சார், அவர் இன்னும் செங்கோட்டையனை கூப்பிட்டு பேசுறதா தான் அந்த வதந்திகளுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறாரே தவிர அமித்ஷா இன்னும் அதை பத்தி தெளிவுபடுத்த மாட்டார். அது வரைக்கும் உயிர் இருக்கு, நம்ம ஏன் அவங்களை பகிச்சுக்கணும்னு தினகரன் நினைச்சா அதுதான் அரசியல் சார். தினகரன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க, நாங்க எடப்பாடியை மாத்தலான் இருக்கோம், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னா ஒருவேளை சொல்லியிருந்தா அவர் அமைதியா இருப்பாரா, இல்ல இன்னைக்கே போருக்கு கிளம்பிடுவாரா? போருக்கு கிளம்பி எங்க போக போறாரு? போர் களத்துக்கு போகணும், கிளம்பி என்ன ரெடியா கடுமையா விமர்சிக்கிறது, அதாவது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு பேசுறாரு. சொல்றாருன்னா என்னிடம் சொல்லி இருந்தால் நான் நேரம் வாங்கி கொடுத்திருப்பேன் அளவுக்கு நீ யாருன்ற கிட்டத்தட்ட மறைமுக கேட்கிற. மாநில தலைமை பத்திரிகையில பேரு அடிப்படுத்தி இவ்வளவு தூரம் 3 பேட்டி கொடுக்குறாரு, அப்புறம் என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறது தான் ஆணவம்னு அவர் சொல்றாரு. ஒரு தலைவரை மதிக்கிற வழிமுறை நடைமுறை அது அல்ல, இதைத்தான் ஆணவம்னு அவர் சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் மேல அவர் தனிப்பட்டது கிடையாது. நயினாரும் சொல்றாரு எனக்கு டிடிவிக்கு எந்த தனிப்பட்ட, இன்னும் சொல்ல போன எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி அவரை அடையாளப்படுத்திய முதல் நபர் டிடிவி தினகரன். முதல் முறையா அவர் தான் ஜெயபேரவை மாவட்ட செயலரா நியமிக்கிறார். மாவட்ட செயலரா நியமிக்கிறார் திருநெல்வேலியில, மாநகர் மாவட்ட செயலர். நன்றியை நான் மறக்க மாட்டேன், இன்னும் மறக்க மாட்டார் சார் தான் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், ஆணவம்னு ஏன் சொல்றார்? ஓபிஎஸ் தனிநபரோ அவருக்கு முன்னாடி 4 பேரோ 40 பேரோ 4 லட்சம் பேரோ 40 லட்சம் பேரோ உங்கள் அணியில் அவர் ஒரு அங்கமா இருந்தவர் கோவிச்சுக்கிட்டு வெளியே போயிருக்காருன்னா அந்த நிமிஷம் போகல. நான் பிரதமரை பார்க்க நேரம் கேட்டேன், கிடைக்கலன்னு சொன்னா அண்ணே போன்ல இவர் போயிருக்கணும், என்னை அழைக்கவில்லை, போன் வரலைன்னு ஒரு சொல்லிருக்க கூடாது. 2019 எங்க கூட வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க, 2021 வந்து எங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க, 2024 மட்டும் தான் எங்க கூட கூட்டணியில் இல்ல, இப்ப வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்களுடைய டிமாண்டையும் கேட்க வேண்டியிருக்குல்ல பாஜக. கேளுங்க, அப்ப கேட்டுட்டு அதை தான் தினகரன் சொன்னார். அப்போ பெரிய கட்சின்னா படா ஒரு பெத்த கட்சி வந்துடுச்சுன்னு எங்களை துக்கடா கட்சின்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னார். அப்ப நயினார் ஒத்துக்கிறாரா? நான் இப்ப என்ன சொன்னேன், அதுக்கு 4 பேர் பிஜேபியோட மாநில தலைமையை மட்டும் அவர்தான் எடுத்து சொல்லணும், அல்லது அமித்ஷா சொல்லாத வரைக்கும் அவர் விமர்சிக்க முடியாது சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் எடப்பாடி என்டார்ஸ் பண்ணல. அது தினகரன் வரவேற்பாரா எதிர்ப்பாரா? ரசிப்பார். ஏன்னா அவருக்கு எடப்பாடி ஆகாது. இந்த கட்சி தொடங்கினது எடப்பாடி செஞ்ச துரோகத்துக்கு எதிராக தான் நேத்து பிரஸ் மீட்லயே சொல்றாரு. அவருக்கு வந்து பயணம் எல்லாம் போயிட்டாரு, பிரச்சார பயணம் எல்லாம் போயிட்டாரு. இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல இதற்கான சாத்தியங்கள் இருக்குது. அதை பத்தி நம்ம ஏன் கவலை பண்ணணும்? நடந்தா விமர்சிக்க போறோம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு சொல்றேன் நான். சரி, பாதி வாழ்த்துக்கு நான் வர்றேன் சார். கிட்டத்தட்ட 120 தொகுதி முடிச்சிட்டாரு. பாதி தொகுதி முடிச்ச பிறகும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர், என்டிஏனுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தாங்கிற வார்த்தை அவரை ஆட்டி வைக்கிறதாக சொல்லப்படுகிற, திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க பிஜேபி தேவை என்ற அதிமுகவினரை நம்புகிற பிஜேபி வந்து இன்னைக்கு வரைக்கும் வரல. பிஜேபி யாரு? அமித்ஷா வாயில இருந்து வரலையே. ஏன் 120 தொகுதி பிரச்சாரம் முடிஞ்சுல, ஒரு ட்விட் தனியா மேடை போட்டு பிரஸ் மீட் வச்செல்லாம் அறைகூவல் விடுக்க வேண்டாம். ஒரு ட்விட்டர், தோழர் எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன், அடுத்த ஆண்டு இதே நாளில் முதலமைச்சராக அவர் பதவியில் அமர்வார் சொல்லலாம்ல. அதை செய்ய விடாமல் தடுப்பது எது? இதுக்கு பின்னால இன்னொரு கூட்டு சொல்லப்படுது வந்து கடைசி நேரத்துல எடப்பாடி அவர்கள் வந்து விஜய் அவரோட கூட்டணியில போயிருவாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை தடுக்கணும், அதற்காக தான் செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பயன்படுத்துறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அம்பலப்படட்டும், நம்ம அதை எடுத்துக்கிட்டு பேசணும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது சார். விஜய் உட்பட, நீங்க சொன்ன விஜய் உட்பட. ஏன் தெரியுமா வெக்கம் இல்லைன்னு சொன்னேன்? நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா வெக்கத்தை துளைத்த இந்த விவகாரத்தில் முதல் நபர் விஜய் தான். மதவாத பிஜேபியோடு சேர்வதற்கு நாம் என்ன ஊழல் செய்த கட்சியா போய் அங்கே கூட்டணி வைப்பதற்குன்னு அதிமுக வகுத்திலேயே ஏறி குத்துனார், நெஞ்சில குத்துனார், ஊழல் செய்த கட்சினார். பயந்துகிட்டு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன அவங்களான்னு கேட்டு எடப்பாடியை ஊழல்வாதின்னு சொன்னார். யாரு கண்ட்ரோல் அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டு தகுதியற்ற ஒரு கையில அந்த அதிமுக தலைமை சிக்கி இருக்குன்னு எடப்பாடியை நேரடியா விமர்சிக்கிறார். இவ்வளவு செஞ்சு விட்டு நீங்க என்ன ஒரு தியரி சொன்னீங்க டிசம்பர் வாக்குல, எடப்பாடி அவர்களுடைய இருக்கலாம், யார் பிளானா இருக்கு, யார் யாருன்னு சொன்னீங்க? இப்ப புரிதலா எதுக்காக வெக்கம் இல்லைன்னு சொன்னேன்னு? அது நடந்தால் முதலில் வெக்கத்தை தொலைத்தவர் விஜயாதான் இருப்பார். எடப்பாடி இலக்கரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்ப விஜய் மட்டும் விதிவிலக்கான்னு கேட்காதீங்க. யாருமே சரியில்லை இருந்தாலும் நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு நான் திருத்த வரேன்னு வந்தீங்க, அப்ப நீங்களும் அதே குட்டையில போய் மூடுனீங்கன்னா
அதே மட்டையாக போய் சேர்ந்தீங்கன்னா இல்ல அந்த அச்சத்தின் காரணமா தான் பிஜேபி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இல்ல இப்படி ஒரு ஸ்டாண்ட் செங்கோட்டையன் தான் திருப்பி கொண்டு வருது. அது அம்பலத்துக்கு வரட்டும், ஒத்துக்கட்டும். ஆமா, செங்கோட்டையன் ஜி என்ன சந்திச்சார், அவருக்கு சில அறிவுரைகளை வழங்கினேன், ஏதாவது வரட்டும் அபிஷியலா, அப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்றேன். இப்ப சந்திச்சாரா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அழைப்பு இல்லாமல் அவர் போகல. இப்ப நயினார் நாகேந்திரன் சாஃப்டா நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா KP ராமலிங்கம் அதிரடியா ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இவங்க எல்லாம் ஒற்றுமைன்னு பேசுறாங்க. இப்படி ஒற்றுமைனா யார சொல்றாங்க? செந்தில் பாலாஜி சொல்றாங்களா, சேகர் பாபு சொல்றாங்களா? இவங்களெல்லாம் எல்லாரும் ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றாங்க. இல்ல என்னையவே சொல்றாங்களான்னு கூட அவர் கேட்கிறாரு. இது நக்கல் கலந்த பேச்சு. சொல்லி முடிச்சிடறேன். நானும் சொல்றேன். நீங்க என்ன சொல்றேன்னு புரியுது. நயினார் நாகேந்திரனை ஒப்பிடுகிற போது KP ராமலிங்கத்தினுடைய கருத்து கவனிக்க தகுந்த கருத்து அல்ல. அவர் அவ்வளவு பெரிய பொறுப்புலும் இல்ல. அதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்காதீங்க. நீங்க அடுத்து எத்தனை பேரா எழுதினாலும் அதை கேட்கிற தகுதி KP ராமலிங்கத்துக்கு இல்லைன்னு சொல்றேன். இதை நயினார் கேட்டா கவனிக்க தகுந்த கருத்து, உட்கார்ந்து விவாதம் பண்ண வேண்டிய கருத்து. நயினார் என்ன சொன்னார்? அதிகாரம், இந்த அதிகாரம் யார்ட்டு இருக்கு? ஒன்னு அமித்ஷா இருக்கு தேசிய அளவுல, மறைமுகமா. நட்டா தான் தலைவர், ரியல் தலைவர் அமித்ஷா தான், மோடி கிட்ட கூட இல்ல. தமிழ்நாட்டுக்கு யார் தலைவர்? நயினார் தான் தலைவர். அந்த நயினார் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்த சாயங்காலமும் அடுத்த நாள் காலையில என்ன சொன்னார்? நானும் அதை வரவேற்கிறேன், ஒற்றுமையா இருக்கணுங்கிறத நான் வரவேற்க. ஒரு நிமிஷம் இருங்க. சொன்னாரா? ஆடிட்டர் குருமூர்த்தி உட்பட எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். குருமூர்த்திக்கு அதிகாரம் கிடையாது சார். அவர் வச்சிருக்கிறது நிழல் அதிகாரம். ரியல் பவர் யாருகிட்ட இருக்கு? பிஜேபியுடைய கருத்தை எழுதி அனுப்புங்கன்னா யார் எழுதி அனுப்ப? கையில் நயினார் நாகேந்திரன். அந்த நயினார் கருத்து தான் நம்ம எடுத்துக்கணும். நயினார் சொன்ன கருத்து என்ன? செங்கோட்டையன் சொன்ன கருத்து சரி, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்னு அவர் ஒரு வார்த்தையை சேர்த்துதான் சொன்னாரு. KP ராமலிங்கம் கருத்து கவனிக்க தகுந்த கருத்து அல்ல. ஏன்னா அவர் தமிழ்நாடு பிஜேபி தலைவரா அந்த இடத்துல இருந்து சொன்னார்னா வரிக்கு வரி இல்ல, வார்த்தைக்கு வார்த்தை நம்ம பதில் சொல்லணும், கவனிக்கணும். இப்ப அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய. கடந்து போனாலும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்க எல்லாம் கூட்டு சேர்றது இல்ல, இவங்க எல்லாம் வாக்கு பிரிப்பாளர் அப்படின்னாலே அவர் அனுகூல சத்ருவாக பிஜேபிக்கு இருக்கிறாங்க. முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. பலமான அண்ணாதிமுக இருந்தாதான் சார் பிஜேபிக்கு நல்லது. அதுதான் இவங்க வாக்கு பிரிப்பாளர்கள். இவங்க முன்னாடி உள்ள தேர்தல்ல பாயிண்ட் தான் வர்றேன். அப்புறம் KP ராமலிங்கத்தினுடைய நோக்கம் என்ன? அவர்கள் வரும்போதே வாக்கு பிரிப்பாளர்னு சொல்றீங்கல்ல, அந்த வாக்கு பிரிக்கிற OPS-ஐயும் தினகரனையும் NDA-வில் இனிமேலும் வைத்திருக்காதீர்கள். அவர் NDA-வில் இருக்கும் வரை நான் பிஜேபியில் இருக்க மாட்டேன். குறைஞ்சபட்சம் பிஜேபியுடைய மாநில துணைத் தலைவர் ராஜினாமா செய்கிறேன். KP ராமலிங்கம் சொல்லி இருந்தா அவர்கிட்ட நேர்மை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்பயே வேடிக்கை பார்த்தார். வாக்கை பிரிக்கிற தினகரனும் OPS-உம் NDA-வில் தான் இருக்கிறார்கள். நயினார் சொன்னார், அண்ணாமலை சொன்னார், அமித்ஷா தான் சொல்லலன்னு சொன்னேன். நான் இன்னும் KP ராமலிங்கம் அப்பெல்லாம் வாய் திறக்கலையே. நீங்க இவ்வளவு தூரம் உதாரணமா கேட்கறீங்க. KP ராமலிங்கம், அந்த ராமலிங்கம் அப்ப ஏன் மியாவுன்னு உட்காந்துருந்தார்? மேல் சொல்லுங்க. நான் நயினாருடைய அனுமதி இல்லாம KP ராமலிங்கம் அப்படி பேசுவாரா? மேபி நயினார் பேசுறதுக்கான ஒரு அச்சப்பட்டு கூட அப்படி பார்த்தா பேசுறதுக்கு அச்சப்படல. நயினார் வெளிப்படையா சொன்னார், சார் செங்கோட்டையன் பேசின கருத்து சரி, ஒன்றுபட்ட அதிமுக நல்லதுதான் சொல்லிட்டாரு சார். தன் கருத்தை சொல்லிட்டாரு. ஈவன் தினகரன் கடுமையா விமர்சிச்ச பிறகு கூட சார் ஏன் இவ்வளவு கோவப்படுறான்னு தெரியல, அப்படி எனக்கே புரியலன்னு தான் இன்னைக்கு பேட்டி வந்திருக்கு, எடுத்து படிங்க. அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ராமலிங்கம் கொஞ்சம் அதிகப்படியா எடப்பாடியினுடைய விசுவாசத்தை காட்டுகிறார். இது பிஜேபிக்கு அனுகூல சத்துருவாக மாறுகிறாரோன்னு தான் ஒரு பார்வை இருக்கே தவிர, இவ்வளவு பாய்ச்சிக்கிட்டு கருத்து சொல்ற அவசியம் என்ன? தலைவர் இருக்கிற போது KP ராமலிங்கம் இவ்வளவு நாள் பேசாத ராமலிங்கம் நல்லா கவனிங்க. டெய்லி பிரஸ் மீட் வைப்பாரு சார். அவர் அன்னைக்கு அப்படி பேசுறா, இன்னைக்கு அப்படி பேசுறாரு. ராமலிங்கத்தை எடுத்துக்கலாம். திடீர்னு பாஞ்சுக்கிட்டு இப்படி சொல்றாருன்னா ராமலிங்கத்தை இயக்குவது யார்? விசாரிச்சு சொல்லுங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் இப்ப இவ்வளவு நாள் நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். டிடிவி சார் பல இடங்கள்ல நாங்க பார்த்தோம். அப்பெல்லாம் சொல்லாம இப்ப திடீர்னு என் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு ஒரு ஏன்னா பொது வெளியில அந்த கருத்தை சொன்னதை அவர் காயப்படுத்திடுச்சு. என்னிடம் சொல்லி இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன்னா அது ஆணவத்தின் உச்சம்ங்கிறத தினகரன் மட்டும் சொல்ல, ஒரு பொது பார்வை பார்த்து சாதாரண தமிழ்நாட்டு பிரஜா சொல்றேன். நானும் அந்த வார்த்தையை தான் சொல்றேன். அந்த வார்த்தையை நயினார் நாகேந்திரன் பயன்படுத்தியது தவறு. ஒரு காலத்தில் தான் அமைச்சராக இருந்த போது தனக்கும் முதலமைச்சராக இருந்தவர் யாரு? OPS முதலமைச்சராக நயினார் நாகேந்திரன் மந்திரி. அந்த மரியாதை வேணாமா? OPS-க்கு ஒண்ணு நான் கேட்காம யார் கேட்பா அப்படின்னு ஒரு குற்றையும் சொல்றாரு. சரி, இதை என்ன சொல்றாரு நயினார் நாகேந்திரன்? OPS-உம் தினகரனும் எதனால தினகரன் கடுமையான குற்றச்சாட்டு? OPS-உம் தினகரனும் பேசி வைத்துக் கொண்டு பேசுகிறார்களோ என்று என்ன தோன்றுகிறதுங்கிறாரு. அக்கிரமா இல்லையா சார்? அவருடைய முதிர்ச்சி எவ்வளவுதானா? நயினார் நாகேந்திரன் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கவே இல்லை சார். அவங்க பேசதான் சார் செய்வாங்க. ரெண்டு பேரும் ஒரு அணியில இருந்தாங்க சார். இருக்கிறேன்னு சொல்றாங்க, இருக்கிறதுக்கு பாடுபடுறேங்கிறார் தினகரன். நாங்கள் இருவரும் இணைந்துதான் செயல்படணும்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. அப்ப நயினார் நாகேந்திரன் பேப்பரே படிக்கிறது இல்லையா? சொல்லுங்க. இவர் ISIS தீவிரவாதி, இவர் தேடப்படுற குற்றவாளியா? 2 பேரும் NDA-ல ஒரு அங்கம் சார். உங்களுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நீங்கள் இன்னைக்கு 18% வாங்கியிருக்கோம். அமித்ஷாஜி மேடையில தூக்கி காமிச்சாரு. அந்த 18%ல கணிசமான பங்களிப்பை செலுத்திய 2 பேர் சார். யாரும் ஏதோ ஸ்டாலினும் தினகரனும் பேசிக்கொண்டார்கள், இணைந்து செயல்படுகிறார்கள். எனக்கு சந்தேகம் வருதுன்னா குற்றச்சாட்டை சொல்லலாம். OPS தினகரன் பேசிக்கிறாங்கிறத குற்றச்சாட்டு. இது எங்க போய் சார் சொல்றது?
ஏன்னா நாகேந்திரன் கொஞ்சம் தன்னை இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி படுத்திக்கணும். சசிகலா அவர்களுடைய அமைதி வந்து அப்படியே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஓட நான் சேருவேன் வெளிப்படையா சொல்றாரு. எனக்கு முந்தைய அமைதி அப்படிலாம் அப்படி இல்ல, நான் பில்டப் பண்ண விரும்பல. அவர் அரசியலே செய்யல, அதனாலதான் சசிகலா இப்ப பேசு பொருளாவே ரொம்ப இல்ல. அவர் வரட்டும், கட்சி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. 10வது அறிக்கை, இது ஒரு அறிக்கை உள்ள சார், இது 10வது அறிக்கை. இந்த 4 வருஷத்துல 10 அறிக்கை வந்துருச்சு. 90% இணைப்பு வேலைகளை செய்து முடித்து விட்டேன். அதை சொல்லி 1 வருஷம் ஆச்சு. ஒரு துளி கூட மதிக்கல எடப்பாடியோ அவர் கீழே இருக்கிறவங்களோ. நான் நக்கல் பண்ணல. அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க, அரசியல் பண்ணுங்க முதல்ல. அவர் பண்ணட்டும், அப்புறம் சசிகலா. டிடிவி தினகரனுக்கும் சசிகலா அவர்களுக்கும் அந்த உறவு சரியில்லாம இருந்ததுங்கிறது பத்திரிகைலாம் பார்த்தேன். ஏன்னா 2 பேரும் ஒரு மேடையில தோணலையே, 2 பேரும் ஒன்னா பண்ணா பாக்கலையேன்னு சொல்றோம்ல. இனிமேல் எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு தொடர்ந்து நடக்கலாம்னு இப்ப சொல்லியிருக்காரு. சொல்றேன், எனக்கு கிடைக்கிற தகவல் ஓபிஎஸ் தினகரன் சசிகலா முதல்ல உட்காந்து பேச போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க முன்னாடி இருக்கிற ஆப்ஷன், முதல்ல நாம ஒன்னா இருப்போம், தனியாவே அணி அணைப்போம். ஏன்னா நம்ம எவ்வளவோ இறங்கி போயிட்டோம், எந்த தியாகத்துக்கு தயார்னு சொல்லிட்டோம். நான் சட்டமன்ற தேர்தலே போட்டியிடலன்னு நானே சொல்லிட்டேன். தினகரன் எந்த எனக்கு நிபந்தனையே இல்லைன்னு ஓபிஎஸ் கதறாரு. கட்சி நல்லா இருந்தா சரி, அம்மா ஆட்சி வரணும், என்னை முதலமைச்சராகன்னு சொல்ல, அம்மா ஆட்சி வந்தா சரின்னு சசிகலா 10வது அறிக்கை விட்டாச்சு. இவ்வளவெல்லாம் சொல்லியும் கேட்காத எடப்பாடிக்கு நாம ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த 3 பேரும் தனியாவும் நிக்கலாம், இயல்பாக அமைகிற அணியாக விஜய் கிட்டையும் போய் சேரலாம். இல்ல இப்ப இவங்களுடைய வெளிப்படுத்துற இந்த கூற்றுகள் எல்லாம் பார்த்தா இவங்க வேற இயலாமையில இதெல்லாம் பேசுறாங்களோ, வேற வாய்ப்பே இல்லாம அப்படி பேசுறாங்களோன்னு ஒரு குற்றம். எந்த வாய்ப்பு இல்லைன்னு இல்ல, எடப்பாடி ஹோல்ட் எடுத்துட்டாரு, அவர் வலிமை அடைந்துட்டே வராரு. பாத்தீங்களா, அவங்கள ஒரு துளி கூட நான் கிட்ட சேர்த்துக்கல அப்படின்னு எடப்பாடிக்கு அது சாதனையாக நீங்கள் நினைத்தால் ஒரு பூங்கத்தை அனுப்பி வைப்போம். 21 சாதனையா நினைச்சுதான் நின்னாரு, ஆட்சி இழந்தார். அவர்களை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லை. நான் பிஜேபி விட்டும் வந்துட்டேன். இந்த தேர்தலில் மட்டுமல்ல, எந்த தேர்தலிலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது. எஸ்டிபி மாநாட்டுல சொன்னாரா மதுரையில? சரி சொன்னீங்க, இருக்கிற அணியை பலப்படுத்துவோம்னா ஒன்றுபட்ட அதிமுக அதுக்கு அவசியமே இல்லைன்னாரு. 40ல் எத்தனை ஜெயிச்சாரு? 10 வாயத்தனம் சொல்லுங்க சார். 40ல் எத்தனை ஜெயிச்சு? ஒண்ணு கூட ஜெயிக்கல. இருந்தாலும் அது நாடாளுமன்ற தேர்தல் சார். அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் எங்க அதிமுக எதுக்கு போட்டியிடணும்? தேர்தலில் புறக்கணிச்சிருக்கணுமே, களமாடுனீங்கல்ல. தமிழகம் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு 21ல் என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க? சட்டமன்ற தேர்தல் 24ல் என்ன மாதிரி முடிவெடுத்தாங்க? இல்ல 21ல பேட்டிய லட்சக்கணக்கான பேர் பார்க்க போறாங்க. சும்மா சொல்ல, 21ல் என்ன முடிவு? 21க்கு முன்னாடி ரெண்டு ஆட்சி காலம் வந்து அதிமுக இருந்துருச்சு. ஒரு சேஞ்ச் தேவைப்படும், இயல்பா வந்து சொல்லல. ஒரு தேர்தலுக்கும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு சார். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா தொடர்ச்சியா திமுக வெற்றி பெற்றுட்டு இருக்கு. எப்படி? சரி, 2 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக வெற்றி பெற்றது. 19 நாடாளுமன்ற தேர்தல் யாருக்கு வெற்றி தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. திமுக 38. திமுக 38 இடம். சரி, அதுக்கு கொடுத்தாச்சு. போய் சும்மா தான் பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்காங்க. திருப்பி விட்ட மாநிலத்தையும் கொடுக்கணுமா நினைச்சாங்களா? மக்கள் கொடுக்கல, ஆட்சியை கொடுத்தாங்க. சரி, ஆட்சியை கொடுத்தோம், 2 வருஷம் பார்த்தோம். அந்த மகளிர் உரிமை தொகை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பல மாசம் முன்னாடி செப்டம்பர்ல தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் நம்மளை ஏமாத்தி விட்டாங்களே, மக்கள் கோவப்பட்டிருக்கணும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து சொல்றேன், கோவப்படல. திருப்பி அவர் நிக்கிறாரு. எத்தனை ஜெயிக்கிறார்? 40க்கு 40 ஜெயிக்கிறாங்க. நீங்க சொல்ற லாஜிக் அடிபட்டு போச்சு சார். சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி, நாடாளுமன்றத்துக்கு 19 எடுங்க, மாறிலையே. அப்போ அந்த நேரத்து சூழல், அந்த சூழலை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது எப்படி, இருக்கிற பலவீனங்களை பலமா மாத்துறது எப்படின்னு நினைக்கிறவன் தான் தலைவன். தன்னம்பிக்கைன்னு சொல்லி வெற்றி தோல்வி சகஜம் தான் அரசியல் கட்சிகளுக்கு. வெற்றி தோல்விதான் சகஜம், தோல்வியே சகஜம் அல்ல. காலம் அப்படி இல்லை. கலைஞர் பார்க்காத தோல்வியா? கடைசி வரைக்கும் நிக்கலையா? அந்த கலைஞரே இருந்தாலும் தண்ணி குடிச்சுருவாரு. இன்னைக்கு இந்த கடந்த முறை மட்டும் திமுக ஆட்சிக்கு வராம இருந்தா அந்த கட்சி இன்னைக்கு அதிமுகவோட பலவீனப்பட்டு போயிருக்கும். காலம் அப்படி மாறிடுச்சு. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எடப்பாடி அவர்கள் ஹோல்ட் எடுத்து ஒரு தனிப்பெரும் தலைவரா உருவாக்குறாரு. இதற்கு இவர்கள்லாம் தடையா இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிதான் அவர் சேர்க்காம இருக்கிறார் இன்ன வரைக்குமே. இவர்கள்லாம் இருந்தா பலனளிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாம இருக்கு. 21 தேர்தல் தோல்வி வந்த பிறகு, ஆட்சி பொறுப்பு இழந்த பிறகு அமித்ஷாவும் சில இதெல்லாம் இப்ப நானே சொன்னேனே, நீங்க கேட்கலாம், சில கருத்து பரிமாற்றம் நடந்துச்சு. அப்ப எடப்பாடி சொன்னார், எல்லாம் ரைட்டு தான், நானும் நம்பிக்கையா தான் இருந்தேன், என்னுடைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் 109 தொகுதி நான் ஜெயிச்சிருன்னு சொன்னாங்க. ஆனா இந்த வெற்றி கிடைக்காமல் போனதுக்கு முதல் காரணம் ஓபிஎஸ் தான் ஒரு பொறுப்பட்டார். இரட்டை தலைமையாக நாங்க இருக்கிறதுனால நான் ஒரு முடிவு எடுத்தா அவர் ஒரு பக்கம் இழுத்தாரு, சரியா செயல்பட முடியல என்னால. அப்படிதான் ஏதேதோ நாடகங்களை அரங்கேற்றி, சாகசங்களை அரங்கேற்றி, ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அமித்ஷாக்கே சம்பந்தம் இல்லை, அதிமுகக்குள்ளேயே ஒரு சாகசங்களை பண்ணி ஓபிஎஸ் வெளியே தள்ளிட்டு ஒற்றை தலைமையா நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயிட்டார். நல்லா கவனிங்க, அவர் தான் முடிவெடுத்தார். இரட்டை தலைமை ஓபிஎஸ் தினகரன் யாரும் வேணான்ட்டார். கட்சிக்குள்ள ஓபிஎஸும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது.
தனித்த ஆளுமை, நீங்க சொன்ன என்ன வார்த்தை பயன்படுத்தி, தனித்த ஆளுமையா வந்துட்டாரு. அந்த ஆளுமை 24 தனிச்சு தான் நிஜமாவே எல்லாத்தையும் இப்படி விட்டார். கேண்டிடேட் செலெக்ஷனா 4 மாசம் முன்னாடி தொடங்கிட்டார். எந்தெந்த தொகுதி யாருன்னு காசு என்கிட்ட கேட்காதீங்க, காசு இருக்கிறவன போடு. தூத்துக்குடிலாம் அந்த கதி தான் நடந்துச்சு. ஆனா அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு, செலவு பண்ற யாரோ நின்னுக்கோ, அவ்வளவுதான். எல்லா ஏற்பாடும் பண்ணியும் தனித்த ஆளுமையாக இருந்தும் வெற்றி கிடைக்கல, இரட்டை தலைமையா இருந்த போதும் கிடைக்கல. அப்போ உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்கன்னு ஒருத்தர் கேட்கிறா, செங்கோட்டையன் மாதிரி ஒருத்தர் கேட்கிறாருன்னா ஏன் அதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்க? செங்கோட்டையன் வந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே மாதிரி மாறுவாரு அப்படின்னு ஒரு அப்படியே மாறின பிறகு நம்ம அதை விமர்சிக்கணும். அதுக்கு முன்னாடி 1000 ஏகான அரசியல் கட்சியினர் சொல்லலாம், பத்திரிகாரங்க நம்ம சொல்லக்கூடாது. அப்படி அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா அப்படின்னா அது அந்த ஒப்பீட ஒருத்தர் சொல்றாருன்னா அந்த ஏக்நாத் ஷிண்டே என்னத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடியா தான் இருப்பார். ஏன்னா இந்த கட்சியை கந்தரகோலம் பண்றாருன்னு அவர் தான் முதல் புள்ளியை போடுறவர். இந்த கட்சி நல்லா இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரோன்னு சந்தேகப்பட வைத்து அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துவரும் எடப்பாடி தான். ஏன்னா கட்சி ஹோல்டு முழுக்க எடப்பாடி அவர்கள்ட்ட தான் இருக்கு. இருந்தும் உங்களால வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக இதற்கு இடையில செங்கோட்டையனோ மற்றவர்களோ சேர்ந்து என்ன செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. எதுவுமே செய்ய நாங்க நினைக்கலன்னு தானே சேலம் வீட்டுல வந்து உங்களை வந்து பார்த்தாங்க. எங்க நோக்கமும் அது இல்லை. உங்களை முதலமைச்சர் ஆக்குறேன்னா கட்சியை பலப்படுத்துங்கன்னு தானே சொன்னாங்க. இந்த செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சு என்ன சொன்னார்? 10 நாள் பார்ப்பேன், 11ஆம் நாள் எதுவும் நடக்கல, உங்களை அந்த பதவியில இருந்து நீக்கிற வேலையை நான் இறங்குவேன் சொன்னாரா? அப்படி எதுவும் சொல்லல சார். இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்தும் அந்த வேலையை நான் செய்வேங்கிறார். ஒற்றுமைப்படுத்தி எங்க டெல்லி கூட்டு போன்னு சொல்லல. அதே எடப்பாடியின் தலைமையில தான் அர்த்தம் அதுல பொதிஞ்சு கிடக்கு. யாரையெல்லாம் சார் சேர்க்கணும்னு கேட்டாங்களா? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன ஞாபகம் இருக்கான்னு உங்களை பாக்குறேன். அம்மாவின் தொண்டர்கள் பொதுச் செயலாளருடைய எடப்பாடி மேல இருக்க மரியாதையை ஒரு துளியாத ஒரு குறைச்சாரா சார்? உங்களை மாதிரி ஆளுக்கு சேர்த்தா அந்த பதில் சொன்னார். அவர் தன் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னார். அதை பொதுச் செயலாளரே முடிவு பண்ணட்டும். கடைசி வரை இந்த பொதுச் செயலாளர் என்ற மரியாதையை விடல. தினகரன், ஓபிஎஸ், சசிகலா இந்த 3 பேர் தான் மேஜரா தெரியும். புகழேந்தி, கேசிபி எல்லாம் மரியாதை குரல் அது பிறகு இருக்கட்டும். இணைப்பு அப்படின்னா இந்த 3 பேர் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. இந்த 3 பேர்ல யாரை சேர்க்கணும் சேர்க்க வேணாங்கிறத அவர் முடிவு பண்ணட்டும்ன்றாரு. 3 பேருமே அவருக்கு எதிரானவர்கள் தானே சார்? அதெல்லாம் அப்புறம் சார். எதிர் பாட்டு நீங்க என்ன சார் சாதிச்சீங்க? ஏன் சார் அதிமுக அப்படி காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க சில பேர்? எனக்கு புரியலையே. அதிமுக நல்லதுக்கு பேசிட்டு இருக்கோம் சார். செங்கோட்டையன் பேசுற அந்த இந்த பிரஸ் மீட்டை வச்சா நம்மளுடைய பொலிட்டிக்கல் கரியர் காலின்னு செங்கோட்டையன் நல்லா தெரியும். தன்னை வட்டம் கட்டுவோம். ஏற்கனவே நம்மளை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சுத்தமா நீக்குவார்னு தெரியாதவர் அல்ல செங்கோட்டையன். ஆனாலும் துணிச்சலா ஏன் வந்தார்? மந்திரி ஆகணும்னா எங்க போய் மந்திரி ஆவார்? எம்எல்ஏ ஆவாரு. சுயேட்சா கூட ஜெயிப்பார் கூட வச்சுப்போம். மந்திரி எங்க ஆவாரு? அப்போ தனக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை தானே சார் ஒருத்தர் இவ்வளவு தூரம் வர்றாரு. இந்த கட்சி நல்லா இருக்குன்னு தானே வர்றாரு. அந்த பார்வையே பார்க்க மறுக்கிறார் எடப்பாடி தான் என் கேள்வி. தெரிந்துதான் மறுப்பாரா இருக்கும். ஏன்னா ஒரு 5 அமைச்சர்கள் போய் சந்திச்சாரு. நீங்க தான் முதல் முறையா சொன்னீங்க. அப்போ அந்த தங்கமணி, வேலுமணி இவர்கள் எல்லாம் இவர்களுடைய அனுமதியெல்லாம் இல்லாம தான் இவர் முடிவெடுக்கிறாரா? இவர்னா யாரு? எடப்பாடி இவர்கள் இல்ல அவங்கள அதுக்கப்புறம் கலந்து இப்போ ஏன் சார் இப்ப இவ்வளவு தூரம் போய் பாத்தீங்களே வச்சிங்களே, இதை எடப்பாடியை பார்த்து பேசலாமேன்னு அந்த நிருபரே கேட்கிறாரு. ஒருத்தர் அந்த பிரஸ் மீட்ல கேட்கிறாங்க. தலைமை கழகத்தில் நடந்த போது மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ செயற்குழுவிலையோ நீங்கள் இது பற்றி பேசினீர்களான்னு ஒருத்தர் கேட்கிறான். அவருக்கு என்ன சொன்னாரு? நாங்க என்னைக்கு அந்த 6 பேர் போய் பார்த்துட்டு வந்தோமோ அன்னையில இருந்து பொது பிரச்சனைகளை எங்களிடம் பேசுவதை தவிர்த்தார். புரியுதுங்களா? அவர்ல ஓரம் கட்டிட்டார்னு அர்த்தம். ஒரு வார்த்தை தலைமை கழகத்துல என்னைக்காவது உங்களுடைய சோர்ஸையும் விசாரி, நீங்களும் பத்திரிக்காரர் தான். மாவட்ட செயலாளர் கூட்டம் 100 பேர் உட்கார்ப்பாங்க. தலைமைகள் நிர்வாகிகள் கூட்டம், செயற்குழு கூட்டம், இந்த 3 கிட்டத்தட்ட ஒரு 6-7 தடவை நடந்துருச்சு இந்த 2 வருஷத்துல. என்னைக்காவது இப்ப கட்சி ஒற்றுமைன்னு வெளியில பேசுறாங்க, அதை பேசி முடிச்சிருவோம்ப்பா, பேசுங்கப்பா. என்னைக்காவது எடப்பாடி சொல்லியிருக்காரா கேளுங்க? மைக்கை கொடுக்கவே மாட்டார். அதை பற்றி பேசாதீங்க. விஜயை பத்தி விமர்சிக்காதீங்க. இந்த இணைப்பு சசிகலா பேசாதீங்க. பேச விட்டு மற்ற நிர்வாகிகள் ஓகே, இந்த 6 அமைச்சர்களையும் பேச விடாம வச்சிருக்காங்க. பேசணும் அனுமதிச்சா சார் பேசும். அவர் மேல இருக்க இன்னொன்னு சொல்லட்டுமா, இப்படி ஒரு சந்திப்பே நடக்கலன்னு சொன்ன போது பக்கத்துல யாரு நின்னா? வேலுமணி இருந்தாரு. அந்த வேலுமணி 6 பேர்ல ஒரு ஆளு. எடப்பாடி மேல இந்த மரியாதையின் காரணமா மௌனமா இருந்தார். அதான் தலைவர் மேல வச்சிருக்கிற பக்தி. யாரா இருந்தாலும் நான் சொல்லுவேன். என்ன சார் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றாரு, வேடிக்கை பாக்குறாரு, நீங்க ஒரு பார்வை பார்க்கலாம், நான் எப்படி பார்ப்பேன்? அந்த தலைவர் மேல தான் வச்சிருக்கிற மரியாதையின் காரணமா மௌனமா இருந்தார். அடுத்து வேலுமணி வந்து கழக குரல் போறாரு அப்படின்னு ஒரு தகவல். யூகங்களுக்குலாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். கழகக்கரல் கிளம்பிச்சுன்னா அது எவ்வளவு வால்யூம்ல கிளம்புது? ஒரு குரலா இல்ல ஒளிபெருக்கிய வச்சு ஒரு மேடை போட்டு குழப்புறாரா? இல்ல இந்த 6 அமைச்சர்களும் அடுத்தடுத்து வந்து ஏன் நினைக்கிறீங்க? இந்த 6 பேரும் கட்சி நல்லதுக்கு சொன்னாங்க சார், எடப்பாடி நல்லதுக்கு சொன்னாங்க. இன்னும் பர்சனலா போய் பார்த்தா அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னான்னு தான் ஆரம்பிச்சாங்க அந்த பேச்சு. வரிக்கு வரி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சில நாகரிகம் கருதி சிலதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அது நம்ம நோக்கம். அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க? அதை காது கொடுத்தே கேட்கல. அதை செங்கோட்டையன் இன்னொரு சொல்லியிருக்கிறாரு. காது கொடுத்தே கேட்கல, அதை பத்தி விவாதிப்பதையே தவிர்த்தார் அப்படின்னாரு. அப்போ ஜூன் 5 பார்த்துட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 6 மாசம் கழிச்சு அது பொய்ன்னு சொன்னார். அப்பவே செங்கோட்டையன் தெரிஞ்சு போய் இனி இவர் அந்த திசையில யோசிக்க கூட மாட்டார்.
அது நல்லது இல்லைன்னு தான் அவர் பிரஸ் மீட் வைக்கிறார். இது எங்க போய் முடியுதுன்னு பார்ப்போம். அதுல 6 அமைச்சர்கள் ஓகே. இப்ப நேத்து பெங்களூர் புகழந்தி என் முன்னாள் அமைச்சர்கள் 12 பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, இணைப்புக்காக பேசிட்டு இருக்காங்க. 6, 12 இதெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த 6 பேர் பார்த்து வந்த பிறகு எத்தனை பேர் அவங்ககிட்ட போய் எங்ககிட்ட சொல்லி தான் நாங்களும் வந்திருப்போம்ல. 7, 8 எண்ணிக்கை இல்ல, உணர்வு. அதுதான் கட்சி காணாம போகுதுன்னே, நம்ம ஓட் பேங்க் போயிடுச்சுன்னு கதர்ன ஆட்கள் எனக்கு தெரியும். பேர சொன்னா அவங்களுக்கு சங்கடம், நான் சொல்ல விரும்பல. சோ 8, 12 நம்பரை பாக்காதீங்க சார், ஒட்டுமொத்த கட்சி. முன்னாள் அமைச்சர்களே சொல்றீங்களா? ஆமா, மாவட்ட செயலாளராக முன்னாள் அமைச்சர். ஏன்னா எங்களை கூட்டு நாங்களும் வந்துருவோம். மதுரையில இருந்து குரல் வந்துச்சு, இன்னொரு மாவட்டத்தை சொன்னா ஒரு ஆள் தான் இருக்காரு, தெரிஞ்சு போயிடும், அவருக்கு சங்கடம். அது வேண்டாம், எங்களை கூட்டு போயிருக்கலாமேன்னு நான் ஆச்சரியப்படுற நபர்களா அந்த கருத்தை சொன்னாங்க. நான் ஆச்சரியப்படுறேன், ஏன்னா அண்ணாதிமுக அரசியல கொஞ்சம் க்ளோஸா பாக்குறேன் நான். இவருமே அப்படி சொன்னா, ஆமாங்க என்ன சொல்லிதான், என்ன அண்ணனுக்கு நம்ம, யாருக்கு அண்ணனுக்கு நம்ம எடுத்து சொல்லியிருக்கலாம், அவர் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. யாரு கழக குரல் எழுப்பணும்னு போகல, அவங்க நோக்கமும் அது வரல. நீங்க சொல்றீங்களே செங்கோட்டையன் ஒரு பிளவுக்கு வழி வைப்பாரு, என்னத்த பிளந்துருவாரு அவரு? பிராங்கா பேசுவோம், என்ன பிளந்துருவாரு? எத்தனை எம்எல்ஏக்கள் போனாலும் அவர் கூட பண்ண முடியாது. ஆனால் செங்கோட்டையன் என்கிற ஒற்றை நபர் மரியாதைக்குரிய நபர்னு நினைக்க தவறுகிற எவர் ஒருத்தரும் தலைவர் பதவிக்கு தகுதியற்றவன் தான் நான் சொல்லுவேன். சரி, என்ன சார், ஒரு எம்எல்ஏ கூட போய் நிக்கல, இருந்த ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு பவானி சாகர் அங்கிட்டு போய் ஏதோ எங்கிட்டு சேர்ந்தாரு, முதல்ல இடதுசாரியா இருந்தாரு, வலதுசாரியா மாறிட்டாரு. அண்ணாதிமுக புது மாவட்ட சார் போய் பாக்குறாருங்க. செங்கோட்டையனுடைய ஆதரவு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா? அவர் கூட்டம் சேர்க்கறது ஒரு நோக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், எந்த சமுதாயத்துல தான் பெரும் தலைவர்னு எடப்பாடி நினைக்கிறோம், அதே சமுதாயத்தை சேர்ந்த செங்கோட்டையனுக்கு இன்னைக்கு மரியாதை இருக்கு. அந்த மண்ணிலையும் மரியாதை இருக்கு, அந்த சமூகத்திலையும் மரியாதை இருக்கு. அது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கணுமே தவிர பலவீனப்படுத்த விடக்கூடாது. பொறுப்புகள்ல இருந்து நீக்கிட்டாரு, ஆனா கட்சியில இருந்து நீக்காம நீடிக்கிறதுக்கு எம்எல்ஏ பதவியோட போய் வேற எங்கேயா சேர்த்துருவாங்க, அதெல்லாம் உஷாராதான் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து இந்த எம்எல்ஏ செங்கோட்டையனுடைய இந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பாதகமா இருக்கும்? அது மீண்டும் அவர் சேர்க்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வெளிப்படையாக செய்கிற காரியங்கள் வீதிக்கு வருகிற போதும் செங்கோட்டையன் அடுத்த கட்டத்தை தன் வாய் திறந்து சும்மா ராமரை கும்பிட போறேன்னு சொல்லிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு, நமக்கு தெரியாது, யூகமே பண்ண முடியாது. வெளிப்படையா அவர் சொல்ல, அவர் இப்ப இன்னைக்கு போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, முதல் நாள் ஏன் ராமரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனோம், அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை எல்லாம் போகும். இல்ல, இப்ப ஹரித்வாருக்கு அவர் போக மாட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? இனிமேல் கூட கிளம்பி போவார். அமித்ஷாவை பார்த்தா ஒரு ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது, வெளியில வரட்டுமே. என்ன சார் அப்படி சொல்லிட்டு போனீங்க? இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போனபோது என்ன சொன்னார்? அதிமுக கட்சி ஆபீஸ் கட்டியிருக்காங்க, பார்க்க வந்தேன்னாரு. அமித்ஷாவை பார்க்க வந்திருக்காங்களாமேன்னு ஓப்பனா கேட்கறாங்க. ராமர்லாம் கூட பூசி முழுகல, நான் யாரையும் பார்க்க வரல, கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேனார். 3 கார் மாதிரி அமித்ஷா பார்த்து வந்தார் அன்னைக்கு சாயங்காலமே. அது சாகசம்னு அவங்க நினைக்கிறாங்க. செங்கோட்டையனும் அதே செயலை கடைபிடிக்கிறார். வரட்டும், வீதிக்கு வந்துச்சு, அப்புறம் என்ன ஆச்சு? வரட்டும், அப்புறம் பேசுவோம். இல்ல இப்ப டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இவர்கள் எல்லாம் சேர்ந்து விஜயோட கூட்டணி வைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ப்புகள்ல அது ஒரு வாய்ப்பு தானே, அதுல ஒண்ணு தப்பு இல்லைன்னு தானே அவரும் சொன்னார். டிடிவி தினகரன் அவர்கள் தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் சேர போறேன்னு சொல்லல, தப்பு இல்லைன்னாரு. அப்படி ஒரு வேலை நடந்தால் என்ன நடக்கும்? அந்த அணி கொஞ்சம் அதிக வாக்குகளை பெறுவாங்க, கவனிக்க தகுந்த அணியா அது மாறும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. வெல்வதற்கான எந்த வாய்ப்புகளும் அதையே நம்ம சொல்லணும் சார், நம்ம சொல்லக்கூடாது. ஜனநாயகத்துல அது நல்லது இல்லைல்ல சார். ஒரு 2 சீட் ஜெயிப்பாங்க சார், சொல்றதுக்கு நான் யாரு? ஏன் 20 ஜெயிக்க மாட்டாங்களா? என் மக்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த அணி ஆட்சியை பிடிக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது சார். யூகம் பண்ணலாம், வலுவான அணியாக இருப்பார்கள்னு டீசெண்டா சொல்லி இவ்வளவு நம்ம அனலைஸ் பண்றோம். இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் எல்லா பக்கமும் பிரச்சாரம் போற இடத்துல எல்லாமே கூட்டம் கூடுது. அவரு ஒரு தலைவரா உயர்ந்துட்டாரு, அவர் ஒரு ஆளுமை நபரா வந்துட்டாரு அப்படின்றத ஏத்துக்க மாட்டோமா? ஏன் நான் ஏத்துக்கிட்டோமே. மக்கள் மனங்களை கவருகிற தலைவரா அவர் என்ன மாறல, உங்களை மக்கள் என்ன ஏத்துக்கல அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டே அவரே கொண்டாடுறாரு. நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் பாருங்கன்னா அவரே கொண்டாந்து கொடுக்குறாரு நம்ம கிட்ட. ரிசல்ட்டை பாக்குறோம்ல சார், ஏத்துக்கிட்ட ஜெயிப்போ. 40 தொகுதி தேர்தல் நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் உங்களை மாதிரி ஆளு பூசி முழுவீங்க. அது சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி, பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி, அடுத்து 2 வேற ஒரே மாதிரி தான் முடிவு எடுத்தாங்க. 4 இடம் ஜெயிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த கியா மியா சத்தம்லாம் வருமா? 4 இடம் ஜெயிச்சிருந்தா அந்த பிரச்சனையே இல்லை சார். அப்போ நீங்க ஆளுமைன்னு சொல்ற போது எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. மக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆளுமையாக இன்னும் எடப்பாடி வர ஒரு கட்சியை முதல்ல கண்ட்ரோல் எடப்பாடி வயசு 40 சரிக்கா சீரியஸா என்ன 40 நான் நக்கல் பண்ணல சார். இந்த தேர்தல் தான் ஸ்டாலின், எடப்பாடி, ஓபிஎஸ், சசிகலா உட்பட தீவிரமாக களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுவர்களுக்கு கடைசி தேர்தல் நான் சொல்லுவேன். 100 வருஷம் அவங்க நல்லா இருக்க போறாங்க, அதுக்குள்ள வரல. நான் ஆக்டிவா களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுகிற வயசு அந்த தேர்தல், இதுதான் கடைசி தேர்தல். எல்லாம் 70 தாண்டியாச்சு. நான் சொல்ற புரியுதுங்களா? நீங்க 40 வயசுல 45 வயசுல இருந்து என்ன சார் இப்பதானே சார் கையில எடுத்திருக்கிறாரு, இன்னும் ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு. விஜய் சொல்லலாம், அத தினகரன் சொல்லலாம், நாளை காலில் எந்திரிப்புமாங்கிறது கடவுள் கையில இருக்கு. நான் பொது பார்வை பாக்குறேன். கொஞ்சம் யதார்த்தத்தை பேசுங்க சார். எவ்வளவு சார் காலம் இருக்கு மீதி?
இப்ப டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, தலைமை மாறினாதான் வந்து நான் கூட்டணியில் இணைவேன்ற அளவுக்கு சொல்றாரு. அவரு கருத்து ஏதா நான் மாத்திர முடியாது, நாங்க ஆல்ரெடி ஒரு 120 தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு, அமித்ஷா சொல்லி முடிச்சிட்டாருன்னா டிடிவி இங்க வரப்போறது இல்ல. அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்து போக போறா, நீங்க களமாட போறீங்க, மக்கள் இன்னைக்கும் எங்களுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்டிஏ தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எடப்பாடியை நீங்க நீக்கினா என்டிஏக்கு நான் வர தயார் அப்படின்னு சொல்றாரு. அது நடக்கலாம். கோரிக்கை வைக்கிற உரிமை அவருக்கு இருக்குல்ல, இருக்கு. ஏத்துக்கிறது மறுக்கிறது பிஜேபி கைகள்ல இருக்கு. இல்ல நாங்க முடிவெடுத்தா இவ்வளவு நாள் நான் ஏன் எடப்பாடி பேரை சொல்லலைன்னா நான் நேரம் வரும்போது சொல்லலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு சொல்றேன், எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். நாளைக்கே கூட அமித்ஷா அறிவிக்கலாம். இல்ல நான் இவ்வளவு நாள் ஏன் மௌனமா இருந்தேன் தெரியுமா, இப்படி மாத்துறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இன்னொரு முடிவு கூட அறிவிக்கலாம். வரட்டும், பார்ப்போம். யூகத்தை ஒரு லெவலுக்கு மேல நம்ம பண்ணக்கூடாது. பட் நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொல்ற உரிமை எல்லா தனிப்பட்ட தலைவர்களுக்கும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து அதிமுகவை கைப்பற்றி அதன் மூலம் கால் ஒன்ற பாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த முயற்சியை எடுத்தாங்க. ஜெயலலிதா மரணம் அடைஞ்சு 17, 18, 19 இந்த வலையை வீசி பார்த்தாங்க. அதிமுக தொண்டர்கள் முட்டாள்கள் அல்ல. ஒரு காலம் பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க, திமுக பக்கம் போக மாட்டாங்க. சிதறி போவாங்களே தவிர, இந்த புது வரவு விஜய் வந்தாச்சு, சீமான் இருக்கிறார், அப்படி அங்கங்க போய் அப்படியே ஒரு குழப்பத்துல வேதனையில இருப்பாங்களே தவிர, கொத்தா பிஜேபிக்கோ திமுகவுக்கோ ஒரு காலமும் 45 வயதை தாண்டி அதிமுக தொண்டன் போக மாட்டான். இல்ல அதுதான் இப்போ அப்படி ஒரு பிளான் பண்ணாங்க, அது நடக்கல. இப்போ அந்த கூட்டணியும் வலுவா இல்லாம இப்படியான சிதறல்கள் இருக்கும்போது எப்படி வந்து சந்தேகம் வருது. இவரே அதிமுக அணியை அமைச்சாரு, அவரே பலவீனப்படுத்துறார். ஓபிஎஸும் டிடிவியும் போனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியாதவர் அல்ல அமித்ஷா. அப்ப தெரிஞ்சே பண்றாங்கன்னா அதிமுக பலவீனமாவதை அமித்ஷா பிஜேபி ரசிக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நோக்கம்னா நீங்க சொன்ன லாஜிக் வருது. ஒழிச்சுட்டா கழகங்கள் எல்லாம் தமிழகம் நம்மளுடைய ஒரிஜினல் கோஷம், ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒழிக்க வேண்டாம், முதல்ல ஒரு ஆளை ஒழிப்போம், அதிமுக முதல்ல ஒழிச்சுக்குவோம், நம்ம வரலாம்னு நினைக்கிறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இன்னொரு பக்கம் தேமுதிக வெளில இருக்காங்க, பாமக வெளியில இருக்காங்க. இவங்களுடைய முடிவுகள்லாம் தேமுதிக எடுத்து பார்த்தோம்னா முதல்ல துரோகம் இழைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்களை சொன்னாங்க, விமர்சிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 4 ஆண்டுகள் சிறப்பா வந்து ஆட்சி பண்ணாரு, மாறி பேசுறாரு. ஸ்டாலினுக்கு வாழ்த்து சொல்றாரு, வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்துட்டு வரட்டும்னு. விஜய் எங்கள் தம்பி தான். அவங்களுக்கு 2 பக்கமும் கதவுகள் திறந்திருக்கு. விஜய் பக்கம் போறதுக்கான வாய்ப்பு குறைவு. அவர் ஜெயிக்கிற குதிரையில தான் பணம் கட்டுவார். இயல்பான ஒரு பார்வை அரசியல் கட்சிகளுக்கு. அது திமுகவா அதிமுகவான்னு நான் பாக்குறேன். 2 அணியில ஒரு அணியில தான் போய் சேருவாங்க. விஜய் அவர்கள் சொல்றது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி இலக்கா இருக்கலாம். அந்த இடத்தை அடைவதற்கு முதல்ல இந்த தேர்தலில் தன்னை நிரூபிச்சு காட்டணும். ஒரு 20% வாங்கி காமிச்சு அதிமுகவை 20%க்கும் கீழே 19 கொண்டுட்டு வந்துட்டா கூட அவர் சொன்ன வார்த்தை நிஜமாயிடுச்சு, இதைத்தாயா விஜய் சொன்னார் நம்ம அன்னைக்கு சொல்லலாமே தவிர இன்னைக்கு அவரை கிண்டல் பண்ணவும் வேண்டாம், அவர் சொல்றது நிஜம்தான்னு என்டார்ஸ் பண்ணவும் வேண்டாம், வாழ்த்து சொல்லலாம். இல்ல பல இடங்கள்ல அமமுக தனியா போட்டியிட்டதுனால அதிமுக 3வது இடம். 29 தொகுதிகள்ல 21 தேர்தலில் தோல்வி அடைவதற்கு அரித்மேட்டிக் படி மட்டும் 29 தொகுதிகள் அமமுக காரணம். இம்பாக்ட் நிறைய, அதெல்லாம் கணக்கிட முடியாது. இல்ல அது மாதிரி தாவேகாவுக்கும் ஒரு சாதகம் இருக்காதா? இல்ல சாதகம்னா அவங்க ஓட்ட பிரிப்பாங்க. இல்ல இவங்க எல்லாம் தனியா இப்ப வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், செங்கோட்டையன் இவங்க எல்லாம் தனியா நின்னா இன்னும் அதிமுக பலவீனம் அடையும்ல. நாங்க தொடர்ந்து பேசுறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு 2 கட்சியும் நல்லா இருக்கணும், இந்த முடிவை எடுத்து அதிமுக பலவீனம். இல்ல அப்போ விஜய் சொல்ற கூற்று வந்து உண்மையாகும்ல, தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கும். அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் நம்ம அதை என்டார்ஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இப்ப விஜயனுடைய நோக்கத்தை பாராட்டலாம். இப்படி ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் களமாடணும், தன்னை முன்னாடி கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினா போட்டி நானா நீயா பாத்துருவோம். பார்க்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, தேர்தலுக்கு தயாராக போகிற மக்களோட கொண்டு ஓட்டு வாங்க போற அந்த 5 லட்சம் பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை தான் சொல்லுவார். நமக்கும் எதிரிக்கு அவனுக்கும் தான் போட்டி, வேற யாரும் நடுவில் இல்லைங்கிறது அவனை உற்சாகப்படுத்தும். ஆனா இது நிஜம்தாங்கிறத தேர்தல் முடிவு சொன்னாதான் நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம். தேர்தல் முடிவுகள் தான் விஜயோட வலிமையை வந்து தீர்மானிக்கும் அப்படின்ற ஏத்துக்கலாம். அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, அவர்கள் இந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்ல. அது இப்போ நான் இடி முழக்கம் தான் எது போர் முழக்கம்னு சொன்னார்ல, நான் பிரச்சாரத்தை தொடங்கி போகட்டும், நம்ம அப்புறம் பேச பார்ப்போம். பிரச்சாரத்துக்கு வந்தா தெரியும். துணிச்சலா பேசுறாரா இல்ல பதுங்குறாரா, அன்னைக்கு பேச வேண்டிய விஷயத்த பேசலையா? இப்ப மதுரையில அவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுறாரு. ஸ்டாலின் அங்கிள் இது நேர்மையான ஆட்சின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டார்ல, கேட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாரு. உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இதே மதுரையில இந்த மதுரையின் முதல் குடிமகளாக இருக்கிற மேயரின் கணவரை கைது செய்தது உங்கள் அரசு, ஊழல் குற்றச்சாட்டில் சேர்த்து சொல்லியிருந்தாருன்னா அதுதான் சார் விஷயம். தீ மாதிரி பத்திக்கும் சார், அதை சொல்லல. எஸ்ஐஆர் பத்தி பேசல. சரி, பல விஷயம் இருக்கு. இனிமேல் போற போது ஒரு இடத்துலயும் பேசுறாரான்னு பார்த்து அப்பதான் செயல்பாடுகளை பார்க்க முடியும். இப்போ வண்டி இப்பதான் பஸ்ஸை காமிச்சிருக்கா, பனையூர்ல நிக்குது ரெடியான்னு. பஸ்ஸோட இன்டீரியர் பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்லை, நமக்கு கவலை இல்லை, நம்ம கவலையும் படக்கூடாது.
அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி மேல நின்னு விஜய் என்ன பேசுறாங்கிறத நம்ம கவனிக்கணும். விஜய்க்கு எந்த அளவுக்கு அந்த கூட்டணி அவரும் சொல்லியிருக்காரு, தனியாவும் நிப்போம், நாங்க வந்து கூட்டணிகள் வந்தாலும் அப்படின்னா தன் தலைமையை ஏற்றுக்கிட்டு வர்றவங்களோட அவர் ஒரு அணி அமைக்க தான் போறாரு. வந்தா அமைப்பார், இல்லாட்டி அவரே தனிச்சு நிற்பார். அவ்வளவுதான். இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு? ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படம் இல்லாதது. தமிழ் பால். நன்மை முழுமை.